வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம். பெரியார் என்னத்தை கிழிச்சாருன்னு சொல்கிறான். இருட்டில் திருட்டு மரம் ஏறி தேங்காய் பிடிக்கிறவன். கள்ளுக்கடை மறியலில் தந்தை பெரியார் அடுத்தவன் மரத்தில் தான் வளர்த்த தான் தோட்டத்தில் இருந்த 500க்கு மேற்பட்ட தென்னை மரத்தை ஒரே நேரத்தில் வெட்டி சாய்ச்சார். அப்போது அந்த போராட்டம் மிக அளவில் தீவிரமாக போயிட்டு இருந்தது. அப்போ தந்தை பெரியார் கைது செய்யப்படுறார். அப்போது அந்த போராட்டத்தை அவருடைய துணைவியார் நாகம்மையாரும் தங்கை கண்ணம்மாளும் தலைமையேற்று நடத்துகிறாங்க. மிக பெரிய அளவில் அந்த போராட்டம் வெடித்து நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் காந்திகிட்ட போய் அந்த போராட்டத்தை உடனே நிறுத்துங்க, பெரிய அளவில் போயிட்டுருக்கு என்ன சொன்னப்போ காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? இது என் கையில் இல்லை, ஈரோட்டில் 2 பெண்கள் கையில் தான் இருக்குது. யார் 2 பெண்கள்? தந்தை பெரியாருடைய துணைவியார் நாகம்மையா, தங்கை கண்ணம்மாள். இவங்க 2 கையில் தான் இருக்குது. காந்தியே சொல்லுகிற அளவிற்கு அந்த குடும்பமே, பெரியார் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே தியாகம் செஞ்ச குடும்பம்டா. வரலாறு ஏதாவது தெரியுமா? வரலாறு தெரியலன்னா முதல்ல வரலாறை படிங்கடா. என்னத்தை கிழிச்சாருங்கிற? எவன் கிழிச்சான்? பெரியாரை விட எவன் கிழிச்சான்? பெரியார் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே இந்த திராவிட இயக்க தமிழ் சமுதாயத்திற்கு தியாகம் செஞ்ச குடும்பம்டா. சும்மா இந்த வெங்காயத்துக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? இந்த வெங்காயத்துக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்மளாம் இதெல்லாம் போடல. இந்த இளைய தலைமுறைக்கு அந்த உண்மையான திராவிட இயக்க வரலாறு போய் சேரணும். அதை எப்படியாவது உடைக்கணும்னு திட்டமிட்டு அவனுங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை திட்டமிட்டு சதி செய்து அந்த உண்மையான அந்த வரலாறை திசை திருப்ப பார்க்குறாங்க. இந்த இளைய தலைமுறைகள், மாணவர்கள், இளைஞர்கள் அவெல்லாம் பல புத்தகங்களை வாங்கி படிக்கணும். நீங்கள் திராவிட இயக்க புத்தகத்தை தான் சொல்லலை, நீ பொதுவான புத்தகத்தை படிங்க. உண்மைதான். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.